மீதமான உப்புமா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மீதமான உப்புமா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ரெட்டை வந்து நல்லா தூள் பண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸியில் போட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ப்ரெட்லலாம் உப்பு இருக்கும். உப்புமாவில் உருளைக்கிழங்குலலாம் வேறு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் இந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு சிலிண்டர் ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். கையில் எண்ணெய் தொட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.